ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு தொகையில் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி காலம்புரை எழுந்துக்கும் போது டைம் ஆகிடுது, நேரம் இல்லை. அப்போ நம்ம வந்து டக்குன்னு இந்த பருப்பு தொகையில் மாத்திரம் நம்ம பண்ணிட்டோம்னா சூடான சாதத்தில் பருப்பு தொகையில் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு வெத்தலோ அப்பளமோ இல்லை சிப்ஸோ தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா டக்குன்னு அந்த சமையல் முடிஞ்சிடும். நம்ம கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்ல மணமாகவும் வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கப்பு வந்து நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து காரத்துக்கு வந்து 2 மிளகாய், ஒரு 10-15 வந்து மிளகு, அப்புறம் கொஞ்சம் வந்து கறிவேப்பிலையை போட்டுட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் மீன் போட்டு நல்லா அதை வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு துவரம்பருப்பு கருகாமல் பார்த்துக்கணும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேங்காய் வைக்க வேண்டாம். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து தட்டில் ஆற வச்சுட்டு, இது பருப்பு தொகையிலும் கெட்டியாக தானே இருக்கும். கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நம்ம அரைச்சி, கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுட்டு, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு மாத்திரம் பொரித்து கொட்டியாச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அது நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த பருப்பு தொகையில் ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.